நீங்க போலீஸ் ஆகணுமா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நான் உங்கள் மனோஜ்குமார். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய கிரேட் 2 கான்ஸ்டபிள்னு சொல்லக்கூடிய பிசி எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு அதை பத்தின வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைலுமே வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்க போறோம். கல்வி தகுதி என்ன, உயரம் என்ன இருக்கணும், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன புத்தகம் படிக்கணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ரிசர்வேஷன், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்றத மொத்தமா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். முடிஞ்ச அளவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா யாருக்கா பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நான் படிக்க போற பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமில 2ஆம் நிலை காவலர் தேர்வு, அதாவது 2026 வந்து போலீஸ் எக்ஸாம் வரப்போகுது. அந்த போலீஸ் எக்ஸாமுக்காக நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? இந்த சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்தே படிச்சு இந்த எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்டோட அட்வான்டேஜ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் யார் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்முடைய ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு இவர்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நடத்துறோம். இதன் மூலயமா நீங்க 6500 வினாக்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது அந்த டெஸ்ட் பேட்ச் எத்தனை மாசம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்க இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நியூ ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 2500 மொத்தமா 6 மாசத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2500 வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸா இருக்கும். இதே நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2000 பே பண்ணா போதும். சரிங்களா? இதை பத்தி டீடைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வந்து கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல ஷோ ஆகும். ஓகேங்களா? நீங்க ஒரு பேப்பர் பேனா மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேரண்ட்ஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடா பார்த்தாதான் அது புரியும். சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு காவல்துறையில தமிழ்நாடு காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வேலைக்கெல்லாம் ஆள் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? அதை யார் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இது வந்து அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம்னு ஒன்று இருக்கும். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையா இருக்கட்டும், தீயணைப்பு துறையா இருக்கட்டும், சிறைத்துறையா இருக்கட்டும், இந்த மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க. பிசி, எஸ்ஐ இந்த ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் எஸ்ஐன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ. இந்த எஸ்ஐமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஆளுங்களை தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு முகமை தான். ஓகேங்களா? இவங்களோட பணி வந்து பாத்தீங்கன்னா பணியாட்கள் வந்து எவ்வளவு வேக்கண்ட் தேவைப்படுறாங்கன்னு அரசு இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இந்த பணியாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தேர்வு செஞ்சு ட்ரைனிங் அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? இவங்களோட வேலை அதுதான். அடுத்தது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 2 கான்ஸ்டபிள் பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த கிரேட் 2 கான்ஸ்டபிள்ல என்னென்னலாம் இருக்கு ஃபுல் டீடைலா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? அடுத்தது இந்த கிரேட் 2 கான்ஸ்டபிளை பொறுத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா 3 கட்ட தேர்வு நடைமுறைகள் இருக்குப்பா. இந்த 3 கட்ட தேர்வு நடைமுறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு எழுதணும். சரிங்களா? இந்த எழுத்து தேர்வு எழுதணும். இந்த எழுத்து தேர்வுல தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடற்தகுதி தேர்வுக்கு போகணும். அந்த உடற்தகுதி தேர்வில் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? இந்த 3 கட்டமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 90% வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்ததான் இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு லிஸ்ட் விடுவாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மறுபடியும் பண்ணுவாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? காவல்துறை மூலயமா வந்து பாத்தீங்கன்னா உங்க மீது ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்றத சோதிச்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் தாண்டிட்டீங்க அப்படின்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ட்ரைனிங் போயிடுவீங்க. சரிங்களா? போலீஸ் ட்ரைனிங் போயிடுவீங்க. சரிங்களா? அடுத்தது இந்த எக்ஸாமுக்கு உண்டான மதிப்பெண் விவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 100 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வுகள் நடக்கும். சரிங்களா? அந்த 100 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 70 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கே. ஓகேங்களா? நீங்க எழுதக்கூடிய ரிட்டன் எக்ஸாமுக்கு 70 மதிப்பெண்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வினாக்கள் வரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உடற்தகுதி தேர்வு நடத்துவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 24 மார்க்கு வந்து பாத்தீங்கன்னா உடற்தகுதி தேர்வு பிசிக்கல் நடத்துவாங்க. ஓகேங்களா? அடுத்தது சிறப்பு மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மதிப்பெண்கள் வழங்குறாங்க. மொத்தமா 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா எவ்வளவு மதிப்பெண் எடுக்க முடியுமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போக முடியும். சரிங்களா? அடுத்தது கம்யூனல் ரிசர்வேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அரசு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா
ஓப்பன் காம்படிஷன் அதாவது ஓசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 31% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கப்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி சொல்லலாம், ஒரு 1000 வேக்கண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல 310 வேக்கண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரி போயிடும். ஓகேங்களா. அடுத்தது இப்ப பிசியா இருக்காங்க அப்படின்னா 26.5% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அப்ப 265 வேக்கண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பிசி முஸ்லீமா இருக்கீங்கன்னா 3.5% ரிசர்வேஷனு. மோஸ்ட் அதாவது எம்பிசியா இருக்கீங்க அப்படின்னா 20%, எஸ்சியா இருக்கீங்க அப்படின்னா 15% வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3% வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. எஸ்டில இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1% இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்னதுன்னா இங்க நீங்க மேல பாத்திருப்பீங்களா, பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 26.5% வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன். அப்ப 1000 போஸ்ட்டுக்கு 265 போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசி கேட்டகரி கொடுப்பாங்க. அந்த 265ல இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா. 265 வேக்கன்ட்ல பிஎஸ்டிஎம். இந்த பிஎஸ்டிஎம்னா என்னன்னா, நீங்க 1ஆம் வகுப்புல இருந்து அந்த தேர்வுக்கு உண்டான கல்வி தகுதி கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் நீங்க தமிழ்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்டா கருதப்படுவீங்க. ஓகேங்களா. இப்ப பிசி எக்ஸாம் பொறுத்தளவு வந்து 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அப்ப 1ஆம் வகுப்புல இருந்து இடையில வந்து பாத்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லாம தொடர்ச்சியா வந்து தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மீடியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு 20% கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கு 20% எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா ஒரு 52 வேக்கண்ட்டுக்கு மேல வரும். ஓகேங்களா. மொத்தமா 265 வந்து பிசிக்கு, அதுல 52 பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் மட்டும் எடுப்பாங்க. சரிங்களா. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 10% கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு இடஒதுக்கீடு 7%, மெச்சத்தக்க விளையாட்டுகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த விளையாட்டுல விளையாடுறவங்களுக்கு 3% கொடுக்குறாங்க. இந்த மெச்சத்தக்க விளையாட்டுகள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபயர்லயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா சிறைத்துறையிலயோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில எடுக்க மாட்டாங்க. சரிங்களா. அடுத்தது வார்டு கோட்டா. இந்த வார்டு போலீஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வாரிசுதாரர்கள். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட் இருக்காரு, அவர் வந்து காவல்துறையில பணியாற்றாரு, அவருடைய மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பணியில சேர்றதுக்காக ஒரு 10% வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது எக்ஸர்வீஸ்மேன், முன்னாள் ராணுவத்தினர் அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது விடோ அதாவது ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இவ்வளவுதான் ரிசர்வேஷன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 பார்க்கலாம். இப்போ பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலன்னா பொறுமையா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்க. சரிங்களா. அடுத்தது இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால என்னென்னலாம் விளையாட்டு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதை பத்தி அவேர்னஸ் இல்லை. உங்களுக்கு வரணும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா சொல்றோம். சரிங்களா. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால அந்த 10% யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 ஃபார்ம்ல ஏதாவது ஒரு ஃபார்ம் வச்சிருக்கணும்ப்பா. அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸ்ல ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இந்த 3ல ஏதாவது ஒன்று வச்சிருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபார்ம் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா சார்புல இன்டர்நேஷனல் கேம்ல போய் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது ஃபார்ம் 1. ஓகேங்களா. அடுத்தது ஃபார்ம் 2 தமிழ்நாடு மாநிலம் சார்பில் நேஷனல் லெவல்ல போய் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 2 சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் 3 யூனிவர்சிட்டி லெவல்லையோ அல்லது இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி லெவல்லையோ விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 3 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஃபார்ம்ல ஏதாவது ஒன்று வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா எலிஜிபிள். இப்ப கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா உங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி படிக்கிறாரு அப்படின்னா இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டியில கலந்துக்கிட்டு இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வாங்க முயற்சி பண்ணுங்க. சரிங்களா. அடுத்தது இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீங்க சேரத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 விளையாட்டுகள் கொடுத்துருக்காங்க. இந்த 16 விளையாட்டுகள்ல ஏதாவது ஒண்ணுலதான் அந்த நீங்க ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வாங்கியிருக்கணும். சரிங்களா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால் இப்படி வரிசையா 16 கொடுத்துருக்காங்க. இல்ல கடைசியா 16வது பாருங்க சிலம்பம். தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆட் பண்ணிருக்காங்க. அதனால சிலம்பம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால எலிஜிபிள். சரிங்களா. அடுத்தது இப்பதான் நம்ம முக்கியமான இடத்துக்கே வந்திருக்கோம். இப்ப எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதி இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அதிலே கொடுத்துருக்கோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு அவசியம். 10th வந்து கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கணும். அரசு மற்றும் அரசு அங்கீகரித்த பள்ளிகளில் படிச்சிருக்கணும். சரிங்களா. அடுத்தது +2 அதாவது நீங்க வந்து 10th பாஸ் ஆனதுக்கு அப்புறம் +2 டிகிரி முடிச்சிருந்தால் கூட இந்த தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்க 10th மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் ஆயிருக்கணும். அதுக்கு மேல நீங்க என்ன வேணா படிச்சிருக்கலாம். நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா கூட இந்த தேர்வு எழுத முடியும். சரிங்களா. அடுத்தது 10th ஃபெயில் ஆயிருந்தா விண்ணப்பிக்க முடியாது. இதுதான் முக்கியமானது. 10th மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th அது ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க முடியாது. சரிங்களா. அடுத்தது வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருப்பா.
இப்ப நீங்க ஓசி கேட்டகரி அப்படி இருக்கீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 18 வயது நிறைவடைந்திருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 24 வயதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நீங்க பிசி எம்பிசி டிஎன்சியா இருக்கீங்க அப்படின்னா 26 வயசு வரைக்கும் இந்த தேர்வு எழுத முடியும். ஏன்னா உங்களுக்கு 2 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரிக்கும் உங்களுக்கும். அதே நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 29 வயசு வரைக்கும் இந்த தேர்வு எழுத முடியும். சரிங்களா? அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா 45 வயது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு எழுத முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா விடோவா இருக்கீங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவா இருக்கீங்கன்னா 35 வயது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு உங்களால எழுத முடியும். சரிங்களா? அடுத்தது இந்த வயது கணக்கீடு இருக்குல்லப்பா, இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா கொடுக்குற ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப நோட்டிபிகேஷன் வரும்போது ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து லாஸ்டா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா கொரோனால 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராசஸ் நடக்கல இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்கிற எல்லா ஏஜுமே வந்து பாத்தீங்கன்னா மாறி இருந்துச்சு. இப்போ ஓசிக்கு வந்து 26 வயசு வரைக்கும் எழுதலாம், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 28, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 31, 47, 37 அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. இப்ப வருகிற செப்டம்பர் மாதம் இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய டீட்டெயில கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கோம். இது நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில மாறுபடலாம். சரிங்களா? அடுத்தது எழுத்து தேர்வு. இப்பதான் எக்ஸாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். அடுத்து எக்ஸாம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுல முதல்ல நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ் தகுதி தேர்வு. ஓகேங்களா? தமிழ் தகுதி தேர்வுல 80 வினாக்கள் கேட்பாங்க. 80 மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். ஓகேங்களா? இந்த வினாக்கள்ல நீங்க வெறும் 32 மார்க் எடுத்தா போதும், அதுக்கு மேல நமக்கு மார்க் தேவையில்லை. ஓகேங்களா? இதுல நீங்க குறைந்தபட்சம் 32 மதிப்பெண்கள் பெற்றாதான் முதன்மை மெயின் எக்ஸாம் பேப்பரை திருத்துவாங்க. நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், உங்களுக்கு எக்ஸாம்ல 70 மார்க் தான் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இந்த தமிழ் தகுதி தேர்வுங்கிறது சும்மா தமிழ் மீடியத்துல, அதாவது தமிழ்நாட்டுல வேலை செய்ய போறீங்க, உங்களுக்கு தமிழ் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சோதனை தான் இது. இதுல நீங்க 32 மார்க் எடுத்தாதான் உங்களுடைய மெயின் பேப்பர் 70 மதிப்பெண்கள் கொண்ட வினாத்தாள் இருக்கு இல்லையா, விடைத்தாள், அதை அப்பதான் திருத்துவாங்க. இதுல நீங்க 31 எடுத்தாலும் அடுத்த பேப்பர் திருத்த மாட்டாங்க. சரிங்களா? 2 பேப்பர்ல ஒரே ஓஎம்ஆர் ஷீட் தான் கொடுப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கும். உங்களுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி அந்த 80 மதிப்பெண் கொண்ட வினாவை தான் ஃபர்ஸ்ட் திருத்துவாங்க. அதுல நீங்க 32 மதிப்பெண் எடுத்துட்டீங்க அப்படின்னா மெயின் பேப்பரை திருத்திட்டு உங்களுக்கு மார்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல 31 எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்த பேப்பர் திருத்த மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில 80க்கு 80 எடுத்தாலும் அதனால எந்த யூஸும் இல்லை. 32 மதிப்பெண்கள் சரியா எடுத்தாலே போதுமானது. 32 மதிப்பெண்ணுக்கு மேல எவ்வளவு எடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? அடுத்தது இப்ப முதன்மை எழுத்து தேர்வு. இந்த முதன்மை எழுத்து தேர்வுல என்ன பண்றாங்க, 70 வினாக்கள் இருக்கும். 70 மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேர்வு எழுதுவீங்க. இந்த முதன்மை எழுத்து தேர்வுல மதிப்பெண் எடுக்கிற மார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் ப்ராசஸ்க்கு எடுத்துக்குவாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, தமிழ் எலிஜிபிலிட்டியில 32 மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மார்க் எக்காரணம் கொண்டும் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேர்வு நடைமுறையில் இருக்கு. நீங்க பிசிக்கல் போறதுக்கு நான் தமிழ்ல வந்து 80 மார்க் 80 அடிச்சிருக்கேன் அப்படின்னா அதனால வந்து அதில் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்த நடக்கூடிய முதன்மை எழுத்து தேர்வுல 70க்கு நீங்க எத்தனை எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களை அடுத்த ப்ராசஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகும். ஓகேங்களா? இந்த முதன்மை எழுத்து தேர்வுல என்னென்ன கேட்பாங்க, பொது அறிவு, உளவியல் அப்படின்ற பகுதியிலேருந்து வந்து வினாக்கள் இடம்பெறும். சரிங்களா? அது இந்த தமிழ் எழுதிட்டு வெறும் தமிழ் தான் இருக்கும். இலக்கணம், இலக்கியம் பேசிக்கா தான் இருக்கும். அது ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியும். இந்த பொது அறிவு உளவியல்லாம் நீங்க படிக்கணும். சரிங்களா? தேர்வு நடைபெறும் முறை எப்படி இருக்கும்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் காலேஜில் எழுதுன மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்லாம் எழுத மாட்டீங்க. சரிங்களா? ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல எது சரியான ஆப்ஷன் எடுத்துட்டு வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க ரவுண்டா ஷேர் பண்ணா போதும். இதோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் ஓஎம்ஆர் ஷீட்டும் பின்னாடி அட்டாச் பண்ணிருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல பிளாக் கலர் பேனா கொண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பட்டை திட்டணும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த ப்ராசஸ் படி எக்ஸாம் எழுதி வந்துட்டோம். இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் விடுவாங்க. அந்த ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க நம்பரோ பேரோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களை பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? அடுத்த கட்டம் பிசிக்கல். இப்போ வந்து பிசிக்கல் என்ன பண்றாங்கன்னு பார்க்க போறோம். எக்ஸாம், பிசிக்கல், மெடிக்கல்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாம் பத்தி டீடைல் பார்த்தாச்சு. இப்போ பிசிக்கலை பத்தி பார்க்க போறோம். பிசிக்கல்ல முதல்ல எடுத்தவொடனே ஒரு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்க அப்லோட் பண்ண சர்டிபிகேட்டும் உங்ககிட்ட இருக்க ஒரிஜினலும் மேட்ச் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணுவாங்க. இது முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உடற்திறன் சோதனை, அதாவது பிஎம்டி, பிஇடி, இடி அப்படின்ற 3 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஇடி இருக்கு இல்லையா, இந்த பிஇடிக்கு மட்டும்தான் உங்களுக்கு மார்க் உண்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா உடற்கூறு அளத்தல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியான ஹைட் இருக்கீங்களா, உங்களுக்கு சரியான ஜஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்றதா. இதுக்கு எந்த மதிப்பெண்ணும் உங்களுக்கு வழங்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா ஓசி, பிசி, எம்பிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் உயரம் வந்து இருந்தே ஆகும். அது இந்த உயரத்துல வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. நீங்க உயரம் சரியான உயரம் இல்லை அப்படின்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களை. அடுத்தது நீங்க எஸ்சி, எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 167 சென்டிமீட்டர் இருந்தா போதும். சரிங்களா? இப்ப இந்த 2 கேட்டகரியுமே சேர்த்து ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க 81, 86 அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? நார்மலா 81 இருக்கணும்.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மார்பை வந்து விரிச்சு காட்ட சொல்லுவாங்க. இப்படி விரிந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா 86 இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். சரிங்களா? அதுதான் அதோட ரூல்ஸ். இப்போ இதே பெண்களுக்கு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவருக்கு எடுத்துக்கோங்களேன். ஓசி, பிசி, எம்பிசி இருக்கீங்க அப்படின்னா 159 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். இல்ல எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பள வளர்த்தல் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அடுத்தது இப்போ என்டூரன்ஸ் டெஸ்ட். இந்த என்டூரன்ஸ் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டூரன்ஸ் டெஸ்ட்டை கம்பல்சரி பண்ணிருக்கணும். இதை முடிச்சிருந்தா தான் நீங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு போக முடியும். ஓகேங்களா? இந்த என்டூரன்ஸ் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1500 மீட்டர் ஓடணும். அதாவது 1.5 கிலோமீட்டர் ஓடணும். 7 நிமிஷத்துக்குள்ள ஓடி முடிக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு எலிஜிபிள். இதுக்கும் உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது. ஓகேங்களா? 1500 மீட்டர் ஓடி நீங்க 7 நிமிஷத்துல வந்தாலும் இதுக்கு உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் எலிஜிபிள் ரவுண்டு தான். ஓகேங்களா? அடுத்தது இதே பெண்களா இருக்கீங்க அப்படின்னா 400 மீட்டர் ஓடணும். 2.30 நிமிஷம், அதாவது 2.5 நிமிஷத்துக்குள்ள 400 மீட்டர் ஓடணும். இதுக்கும் உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது. இது ஜஸ்ட் என்டூரன்ஸ் தான். இதை முடிச்சிங்கன்னா தான் அடுத்த நாள் உங்களுக்கு எல்லா ஈவெண்ட்டும் நடக்கும். சரிங்களா? அடுத்தது இதுதான்ப்பா வந்து மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? இதுல நீங்க பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கும் உங்களுக்கு மார்க் உண்டு. அதனால இதை தான் வந்து நீங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? அந்த எலிஜிபிள் ரவுண்ட்ல 1500 கொடுத்தாங்க இல்லையா, அந்த 1500 மீட்டர் 7 நிமிஷத்துல ஓடணும். நீங்க 4 நிமிஷத்துல ஓடினாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது. இப்ப நான் சொல்லக்கூடிய ஈவெண்ட்ல நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு மார்க் கொடுக்கும். சரிங்களா? இப்ப ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோப் ஏற சொல்லுவாங்க. லாங் ஜம்ப் இல்லைன்னா ஹை ஜம்ப், ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும். அதே மாதிரி அடுத்து ரன்னிங் நடக்கும். 100 மீட்டர் இல்லை 400 மீட்டர், ரெண்டுல ஏதாவது ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 3 ஈவெண்ட் நம்ம பண்ணணும். ஆனா 5 ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோப்பு ஆப்ஷனு கிடையாதுப்பா. ரோப்புக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. ரோப் ஏறி தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு ஈவெண்ட் தான். அதே மாதிரி நீங்க லாங் ஜம்ப் போறீங்கன்னா உங்களுக்கு லாங் ஜம்ப் வராது அப்படின்னா நீங்க ஹை ஜம்ப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 100 மீட்டர் உங்களால ஓட முடியாது, 400 மீட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கு மட்டும் ஆப்ஷன் உண்டு. ஓகேங்களா? இப்போ ரோப் கிளம்பிங் பார்க்கலாம். இப்போ ரோப் கிளம்பிங் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், பிசிக்கலுக்கு 24 மார்க் கொடுப்பாங்கன்ட்டு. அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ ரோப் ஏற சொல்லுவாங்க. ரோப் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் உயரத்துக்கு, ஓகேங்களா, உங்களுக்கு கால் முட்டிலேருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. 5 மீட்டர் உயரத்துக்கு ஏறிட்டீங்க அப்படின்னா 4 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே நீங்க மேல இன்னும் 1 மீட்டர் சேர்த்து ஏறினீங்க, 6 மீட்டர் ஏறினீங்க அப்படின்னா 8 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு ஈவெண்ட்டுக்கு 8 மார்க் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்தது லாங் ஜம்ப். லாங் ஜம்பா இருந்தா 3.8 மீட்டர் தூரம் வந்து தவறீங்க அப்படின்னா 4 மார்க் கொடுப்பாங்க. 4.5 மீட்டர் தாண்டுறீங்க அப்படின்னா 8 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது ஹை ஜம்ப். அதாவது லாங் ஜம்ப் உங்களுக்கு வரலன்னா நீங்க அடுத்து ஹை ஜம்ப் சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து ஃபார்ம்ல கேட்பாங்க, நீங்க லாங் ஜம்ப் எடுத்துக்கிறீங்களா ஹை ஜம்ப் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களோ நீங்க அதை போய் அப்படியே கொடுத்துக்கலாம். இப்போ ஹை ஜம்ப் இருந்துச்சுன்னா 1.2 மீட்டர் உயரம், தரையிலேருந்து 1.2 மீட்டர் உயரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாண்டுறீங்க அப்படின்னா 4 மார்க் கொடுப்பாங்க. 1.4 மீட்டர் தாண்டிங்கன்னா 8 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரன்னிங் வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர் 400 மீட்டர் 2 ஈவெண்ட் நடக்கும். இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது 100 மீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதை அப்படியே அங்க போய் வாங்கிக்கலாம். அங்க போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணா உங்களால பண்ண முடியுமா அப்படின்றது டவுட் தான். அதனால இங்கே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறதை நீங்க சூஸ் பண்றது பெட்டர். ஓகேங்களா? இப்ப 100 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 15 செகண்ட்ல முடிச்சீங்கன்னா 4 மார்க் கொடுப்பாங்கப்பா. அதே 13.5 செகண்ட்ல முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, பாத்துக்கோங்க. வெறும் 1.5 செகண்ட்னா அவ்வளவுதான். அந்த 1.5 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 மார்க் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இதே 400 மீட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா 80 செகண்ட், 1 நிமிஷம் 20 செகண்ட் ஓடுறீங்க அப்படின்னா 4 மார்க் கொடுப்பாங்க. அதே 1 நிமிஷம் 10 செகண்ட்ல ஓடுனீங்க அப்படின்னா 8 மார்க். 10 செகண்ட்ல உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். சரிங்களா? அப்ப நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா பண்ணிக்கணும். இதே நீங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே 3 ஈவெண்ட் தான். உங்களுக்கான டிஃப்ரெண்டான ஈவெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோப்பு கம்பல்சரி, உங்களுக்கு ரோப்பு கிடையாது. லாங் ஜம்ப் கம்பல்சரி. உங்களுக்கு லாங் ஜம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங் ஜம்புக்கு பதிலாக ஹை ஜம்ப் தர மாட்டாங்க, லாங் ஜம்ப் தான் கொடுப்பாங்க. இந்த லாங் ஜம்ப் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி. இதுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 மீட்டர் தாண்டுறீங்க அப்படின்னா 4 மார்க் கொடுப்பாங்கப்பா. அதே மாதிரி 3.75 மீட்டர் தாண்டிங்கன்னா 8 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது இப்போ உங்களுக்கு அடுத்ததுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் புட், அதாவது 4 கிலோ அந்த இரும்பு குண்டு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க த்ரோ பண்ணணும். 4.25 மீட்டர், அதாவது 4.25 மீட்டர் நீங்க த்ரோ பண்ணீங்க அப்படின்னா 4 மார்க் கொடுப்பாங்க. 5 மீட்டர் 5.50 மீட்டர் த்ரோ பண்றீங்க அப்படின்னா 8 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது கிரிக்கெட் பால் கொடுத்துருக்காங்க. இந்த கிரிக்கெட் பால் த்ரோவில் வந்து பாத்தீங்கன்னா 17 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா த்ரோ பண்ணணும், 4 மார்க் கொடுப்பாங்க. 24 மீட்டர் த்ரோ பண்ணீங்க அப்படின்னா 8 மதிப்பெண் கொடுப்பாங்க. உங்களுக்கு ரன்னிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கப்பா. ரன்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 17.5 செகண்ட்ல நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னா 4 மதிப்பெண்ணும், 100 மீட்டர் 15.5 செகண்ட்ல முடிக்கிறீங்க அப்படின்னா 8 மதிப்பெண்ணும் வழங்குவாங்க. சரிங்களா? இப்ப என்னால 100 மீட்டர் ஓட முடியாது அப்படின்னா நீங்க 200 மீட்டர் எடுத்துக்கலாம். கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல 200 மீட்டர் எடுத்துட்டீங்கன்னா 38 செகண்ட்ல முடிச்சீங்கன்னா 4 மார்க்கும்,
33 செகண்ட்ல முடிச்சிங்கன்னா 8 மார்க் கொடுப்பாங்க, 5 செகண்ட்ல உங்களுக்கு 4 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரிங்களா? இதுதான்ப்பா பிசிக்கல் ஈவெண்ட். இதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்க முன்னாள் ராணுவத்தில் இருந்தீங்கன்னா, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். அதுல பாய்ஸ் பண்றது அப்படியே அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 8 நிமிஷம் இருக்கும். சரிங்களா? அடுத்தது, இந்த வேலைக்கு போறீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன சேலரின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 18,200ல இருந்து 67,100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 ஸ்கேல் இருக்கு. சரிங்களா? அடுத்தது, வேலை வாய்ப்பு பிரிவுகள். இந்த ஒரு எக்ஸாம்ல யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் கான்ஸ்டபிள் எடுக்கிறாங்க. இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஏஆர் டிஎஸ்பின்னு 2 கேட்டகரி இருக்கும். இதுல நீங்க எது வேணுமோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணி உள்ள போய்க்கலாம். சரிங்களா? அடுத்தது, ஜெயில் வார்டன் எடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன் எடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம மேல சொன்னோம் இல்லையா, அந்த 3% மெச்சத்தக்க விளையாட்டுகள், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. இந்த ஜெயில் வார்டனுக்கோ ஃபயர்மேனுக்கோ எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது போலீஸ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன ஈவெண்ட் இருக்கு அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் நான் வந்து போலீஸ் ஆகணும், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்னு ஒன்று இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஆள் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, அறிவிப்பு வந்து அவங்க வெளியிடுவாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான அறிவிப்பு எப்போ வருது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வருது. ஓகேங்களா? அப்ப இந்த செப்டம்பர் மாசம் வருது, நான் எழுதலாமா எழுதக்கூடாதா? இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலயே சொல்லிட்டோம் ஏஜ் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஏஜ் போய் பாருங்க. 18 வயசு பூர்த்தி அடைந்திருக்கணும் எந்த கேட்டகரியா இருந்தாலும். ஆனா ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்ன கொடுத்துருப்பாங்க, தேர்வு நடைமுறைகள் என்ன, என்னென்ன விதிகள் பயன்படுத்தணும், காலி பண்ணிடணும், எவ்வளவு ஆளுங்களை எடுக்க போறோம், எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், என்னென்ன தகுதிகள், எல்லா டீட்டெயிலுமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதே டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? உங்ககிட்ட ஓனா உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியும், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ப்ரௌசிங் சென்டர்ல போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க ஆன்லைன்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்ல தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது, விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஐடி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல யூசர் ஐடி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். உங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா அதில் கிரியேட் பண்ணணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடியும் உங்களுடைய ஒரு ஃபோன் நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவைப்படும். இந்த மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு ப்ராசஸ் ஃபுல்லா முடிஞ்சு நீங்க ட்ரைனிங் போற வரைக்கும் அதை வந்து செயல்பாட்டில் இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டீங்க, அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா செயல்பாட்டில் இல்லை அப்படின்னா அவங்களால உங்களை தொடர்பு கொள்ள முடியாது. மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கிற மாதிரி நீங்க தான் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது, ஆதார் கார்டு. சம்டைம்ஸ் ஆதார் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. இப்போ லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல ஆதார் கார்டு நம்பர் கேட்கல, நம்பர் மட்டும் தான் கேட்டாங்க, ஆதார் கார்டு கேட்கல. இருந்தாலும் ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட். அடுத்து, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று கட்டாயம். ஏன்னா 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட் கண்டிப்பா வச்சிருக்கணும். அதுக்கு மேல டிகிரி வரைக்கும் வச்சிருந்தாலும் உங்க விருப்பம் தான். சரிங்களா? இப்போ நீங்க வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, செகண்ட் இயர் படிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அப்ளை பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா 10th வரைக்கும் படிச்சிருக்கேன்னு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை 12th வரைக்கும் முடிச்சிருக்கேன்னு கூட அப்ளை பண்ணலாம். மார்க் ஷீட் என்ன கையில் இருக்கோ அதை வச்சு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது, ஜாதி சான்று கட்டாயம். ஓகேங்களா? நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் அப்லோட் பண்ணணும். அப்பதான் நீங்க என்ன கேஸ்ட் ரிசர்வேஷன் கேட்கறீங்களோ அந்த கேஸ்ட்ல வர முடியும். சரிங்களா? அடுத்தது, உங்களுடைய போட்டோ கேட்பாங்க. இது போட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது, உங்களுடைய சிக்னேச்சர், நீங்க சிக்னேச்சர் பண்ணுவீங்களா, அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ரீசெண்டா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கைவிரல் ரேகையை வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம சொன்ன எல்லாமே அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆதார் கார்டு மட்டும் அப்பப்போ மாற்றம் ஏற்படும், அதை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆனா 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர், கைரேகை, இது எல்லாமே கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஏன் இந்த டீட்டெயிலாம் சொல்றோம் அப்படின்னா, நீங்க இப்பிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மிஸ் ஆயிருந்தா ரெடி பண்ண ஆரம்பிச்சுவீங்க அப்படின்றத ஃபுல்லா சொல்றோம். அடுத்தது, சிறப்பு மதிப்பெண் சலுகைகள். நம்ம இந்த சிறப்பு மதிப்பெண் சலுகைகள்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ் மீடியம். நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் தமிழ் மீடியத்துல நீங்க உள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் 1, 2, 3, 4, 5ன்னு வரிசையா எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். இது வந்து நீங்க ஆன்லைன்லயே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்ப நான் 1ஆவது ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் சார், 2ஆவது ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், 3ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்லயும் நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும். 1ஆவதுல இருந்து வரிசையா சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா தெரியும். ஓகேங்களா? இப்போ 11ஆவது 12ஆவது ஒரு ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க, அந்த ஒரே ஸ்கூல்ல அப்ளை பண்ணா போதும், அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து 11ஆவது 12ஆவது வந்து எங்க ஸ்கூல்ல தான் படிச்சாரு, தமிழ் மீடியத்துல படிச்சாரு அப்படின்றது கொடுத்துருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதையும் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்கு, செப்டம்பர் மாசம் தான் வருது. நீங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணி வாங்கினா போதுமானது. சரிங்களா? அடுத்தது,
நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வேணும், ஸ்போர்ட்ஸ் கோட்டால உள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன அந்த 3 ஃபார்ம்ஸுமே கண்டிப்பா கையில வச்சுக்கணும். முன்னாள் ராணுவத்தினர் அப்படின்னீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சில விதிகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த விதிகளை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா முன்னாள் ராணுவத்தினரா வந்து செலக்ட் ஆக முடியும். அடுத்தது ஆதரவற்ற விதவையா இருந்தா நீங்க அதுக்கான சர்டிபிகேட்டை கட்டாயம் அப்லோட் பண்ணி ஆகணும். ஏதாவது சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாம அந்த கோட்டா கேட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் தான். சரிங்களா? அதாவது இப்ப நான் முன்னாள் ராணுவத்தினரா இருக்கேன், நான் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டேன், முன்னாள் ராணுவத்தினருக்கான சர்டிபிகேட்டை நான் வைக்காம விட்டுட்டேன் அப்படின்னா நான் வந்து முன்னாள் ராணுவத்தினருக்கான அந்த உரிமையை வந்து கோர முடியாது. நான் ஜென்ரல் எக்ஸாம் எழுதி நிறைய மார்க் எடுத்து தான் போகணும். சரிங்களா? அடுத்தது என்சிசி என்எஸ்எஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு மதிப்பெண் உண்டு. நீங்க வந்து ஸ்கூல் காலேஜ்ல என்சிசில சேருங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு மதிப்பெண் உண்டு. இந்த என்சிசி என்எஸ்எஸ்க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். அதனால பள்ளி கல்லூரி மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது பயனுள்ளதா இருக்கும். இதெல்லாம் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு சொல்றதுக்கு நாங்க இருக்கோம். அதுமாதிரி காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிடி சார்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன படிக்கணும், இப்ப நம்ம வந்து எக்ஸாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? இந்த தமிழ்நாடு காவல்துறை நடைபெறக்கூடிய காவலர் தேர்வு கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் படிக்கணும், ஓகேங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த வெப்சைட் நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்த வெப்சைட் போய் அப்ளை பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டம்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களே கொடுத்துருவாங்க நீங்க இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி அந்த பாடத்திட்டம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புத்தகத்தை படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா 10வது வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுக்கான இது கல்வி தகுதி. அதனால வந்து பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்தை நீங்க தரவா படிச்சிருந்தாலே போதும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணதுக்கான வழி. இதுல வந்து தமிழ்ல என்ன கேட்பாங்க, தமிழ்ல இலக்கணம் இலக்கியம் கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இது தமிழ் எலிஜிபிலிட்டியில நீங்க 32 மார்க் எடுக்கணும். அது இல்லாம மெயின் பேப்பர்லயும் ஒரு 5 கொஸ்டின் தமிழ்ல கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது அறிவியல்ல இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையில், உணவு, ஊட்டச்சத்து பத்தி படிக்கணும். இப்ப நீங்க சமூக எடுத்தீங்கன்னா வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு, பொருளாதாரம் படிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கணிதம், இது 6 to 10 மேக்ஸ். உளவியல்னா ஒண்ணும் இல்லப்பா, அந்த மேக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் அப்படி அந்த மாதிரி இருக்கும். நீங்க இந்த இதுக்குள்ள வந்து படிக்கும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கறது. இந்த டீட்டெயில் இதுல இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க கரெக்டா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நான் மேல சொன்னேன் இல்லையா என்னென்னலாம் படிக்கணும்ட்டு, நீங்க என்னென்னலாம் படிக்கணும்ன்றத நாங்க வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ், அதுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க வந்து தனியா போய் படிக்க தேவை, இந்த டெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணி நீங்க இருந்த இடத்துல இருந்து உங்களால படிக்க முடியும். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேஜோட நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வீட்டுல இருந்தே படிக்கணும் அப்படின்றனாலதான். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா விட்டுட்டு வர முடியாது, நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் பயனுள்ளதா இருக்கும். இல்ல சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், என்னால படிக்க முடியுமானா தாராளமா இந்த டெஸ்ட் பேஜ்ல யார் வேணா சேர்ந்து படிச்சுக்கலாம். இதுக்கு ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு போன் இருந்தா போதும். சரிங்களா? வாட்ஸ்அப், டெலகிராம் இது ரெண்டுமே இருந்தா போதும். வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அனுப்புவாங்க PDF, அதை பார்த்து நீங்க டெஸ்ட் எழுதலாம். டெலகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த PDF உங்களுக்கு கொடுப்பாங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? அடுத்தது இதுல என்னென்ன கொடுக்குறோம்னு வந்து பாத்தீங்கன்னா தேர்வு என்னைக்கு தொடங்குதுன்னா March 1, 2026 தொடங்குது. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் தேர்வு அப்படிதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால அந்த டெஸ்ட் வைக்கிறோம். 6 மாதம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடக்குது. 6500 வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. 65 தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதிருப்பீங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தேர்வு எப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நான் சொன்னேன்லப்பா சிறப்பு மதிப்பெண் என்சிசி சர்டிஃபிகேட்டுக்கு, அதை பத்தி சொல்லிடுறேன். இப்ப என்சிசில ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரை மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா வழங்குவாங்க. சரிங்களா? என்சிசில பி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. என்சிசில சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வழங்குவாங்க. சரிங்களா? அதே மாதிரி என்எஸ்எஸ்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஏதாவது காம்படிஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை மதிப்பெண் வழங்குவாங்க. ஸ்டேட் லெவல் பண்ணிருந்தீங்கன்னா 1 மதிப்பெண்ணும், நேஷனல் லெவல்ல பண்ணிருந்தீங்கன்னா 2 மதிப்பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா வழங்குவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், நான் மேல சொன்ன அந்த 16 ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் லெவல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அரை மதிப்பெண்ணும், யூனிவர்சிட்டி இல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பண்ணிருந்தீங்கன்னா 1 மதிப்பெண் வழங்குவாங்க. நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண்கள் வழங்குவாங்க. சரிங்களா? நம்ம இதோட எலிஜிபிலிட்டி தான்ப்பா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும், OMR ஷீட்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடத்துறோம் இல்லையா அந்த சிறை டெஸ்ட் பேஜ், அந்த டெஸ்ட் பேஜோட ஷெட்யூல் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா February 22 வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு நடத்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வு. ஓகேங்களா? நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஃபீல்டுக்கு படிக்க வரீங்க அப்படின்னா இந்த ஒரு தேர்வு வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம்.
இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் இருக்கும். நீங்க தாராளமா போய் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி எழுதி பார்த்துக்க முடியும். சரிங்களா? அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி பிசி முந்தைய ஆண்டு வினாத்தாள். ஓகேங்களா? இது ஃபுல்லாமே நம்ம ஷெடியூல் எத்தனை டெஸ்ட் வைக்கணும் பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 65 டெஸ்ட். இந்த 65 டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 6 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க. 6500 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுதி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இதான்ப்பா அந்த கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் இருக்கும். இது வந்து நம்ம நடத்தின பிப்ரவரி 22ஆம் தேதி நடத்தின முழு மாதிரி தேர்வு வினாத்தாள். உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் இருக்கும். இப்ப பாருங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? இதுல பாருங்க, லால் குயிலா என்று அழைக்கப்படுவது எது? இதெல்லாம் பள்ளி பாடப்புத்தகத்துல இருக்கு. 6ஆவதுல இருந்து 10ஆம் வரைக்கும் போகக்கூடிய பள்ளி பாடப்புத்தகத்துல இருக்கு. நீங்க பள்ளி பாடம் படிச்சிட்டீங்கன்னா புரியும். இப்ப சம்டைம்ஸ் பார்த்தோன்னே புரியும். புதுசா பாக்குறீங்க இல்ல பேரண்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியாத மாதிரி இருக்கும். லால் குயிலா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஏல வந்து பஞ்ச்மஹால், பில வந்து தீனிபனா, சில வந்து ஆக்ரா, டில வந்து செங்கோட்டை. 4 ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. இதுல எது சரியான ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா லால் குயிலா என்று அழைக்கப்படுவது பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா லால் குயிலா அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இந்திய அரசால் எப்போ கொண்டு வரது பார்த்தீங்கன்னா 2005. இந்த மாதிரி நீங்க படிக்கிறத 4 ஆப்ஷனே அவங்களே கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்க எக்ஸாம் மாதிரி மறந்து போகலாம் அவசியம் கிடையாது. நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, நம்ம புள்ளி மட்டும் வச்சா போதும். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண உடனே இதை நீங்க எழுதவோ கொஸ்டின் பேப்பர்ல டிக்கோ பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மேக்ஸ்லாம் இப்படிதான் இருக்கும். மேக்ஸ் கொஸ்டின்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த உளவியல் வினாக்கள்லாம் இது இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாத்துக்கோங்க, உங்களுக்கு புரியணுன்றதுனால. அதாவது இந்த கொஸ்டின் பாருங்க, எத்தனை முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்கறாங்க. ஓகேங்களா? எத்தனை முக்கோணம் இருக்கு அப்படின்னு நீங்க தான் கால்குலேட் பண்ணி இதுல போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் ஃப்ரீ தான். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்படி தான் இருக்கும் உங்க ஓஎம்ஆர் ஷீட் உங்க எக்ஸாம்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி சூஸ் பண்ணோம். ஓகே, லால் குயிலா என்று அழைக்கப்படுவது டெல்லி செங்கோட்டை. ஆப்ஷன் டி இருந்துச்சு இல்லையா? இதுல கொஸ்டின் நம்பர் 2க்கு நேரம் இந்த மாதிரி எல்லாம் புள்ளி வைக்கக்கூடாதுப்பா. 2க்கு நேரம் டி இருக்கு இல்லையா? அந்த டில வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மானிட்டர்ல பண்றதுனால அப்படி வருது. மற்றபடி ஷேடிங் வந்து கரெக்டாக பண்ணணும். இதை பற்றி ஷேடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுறது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேவா? ஓகேப்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர், அதாவது கிரேட் 2 கான்ஸ்டபிள் ஆகிறது எப்படின்றத ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியாச்சு. இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இணையன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 65 டெஸ்ட் எழுதி முடிக்கிறதுல பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுவீங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வியூ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை வேற ஏதாவது உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நடைமுறைகள் என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.